மிக விலை உயர்ந்த செம்மரம் இருக்கு. இங்க செம்மரம் ஒரு 1000 வச்சேன். அதிகமா இது சாகிறது இல்ல. ஒரு 100 செத்து இருந்தா கூட ஒரு 900 செம்மரம் இருக்கும். தென்னை எவ்வளவு இருக்கு, செம்மரம் எவ்வளவு இருக்கு, எலுமிச்சை எவ்வளவு இருக்கு, கொய்யா? தென்னை 400 வச்சேன். 1-2 சாகும் அப்படின்னு சொல்லி எப்படியும் ஒரு 50 செத்து இருக்கும். அதுக்கு மாற்று வைக்கணும். கரையோரம் அந்த மாதிரியான இடங்கள்ல செம்மரம் அது இதெல்லாம். குவான்டிட்டினா எவ்வளவு இருக்கும் சார் மொத்தமா? செம்மரம் 1000 நட்டேன் சார். ஏன்னா இதெல்லாம் நடுறதெல்லாம் வந்துடாது, அதனால நான் அப்படி நடுவோம். சில சமயம் வந்துடும். ஊடு பயிர் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப கொய்யா 400 வச்சிருக்கிறோம்னா தென்னை 400 கொய்யா 400 ஒரே 4 ஏக்கர்ல வைக்க முடியாது. தென்னை வளர்ற வரைக்கும் இந்த கொய்யா பலன் கொடுக்கும். தென்னை வளர்ந்து மேல வந்துருச்சுன்னா கொய்யா மேல நிழல் கட்டிடுச்சுன்னா கொய்யா பூக்காது. இப்ப நீங்க பாருங்க, பெருசா கொய்யாக்கள் மகசூல் கொடுக்கற மாதிரி இல்ல. முதல்ல நாங்க ஒரு நாளைக்கு 50 கிலோ பறிப்போம். ஆக இது ஒரு ஊடு பயிரா நம்ம பண்ணுவோம். ஓரத்துல எல்லாம் லெமன் நட்டுருக்கிறோம். லெமனும் பெரிய செடி மரம் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஒரு 10 வருஷம் ஆயிரும். அப்ப செடிகள்லயே தான் அது இருக்கும். அந்த செடிகள் வளர்றதுக்குள்ள நம்ம செம்மரங்கள் வளர்ந்து மேல போயிரும். பாருங்க, செம்மரங்கள் எல்லாம் மேல தெரியுது பாருங்க. செம்மரங்கள் மேல வந்துரும், எல்லாத்துக்கும் மேல. அது மாதிரி பாக்கு மரம் நம்ம லேட்டா தான் நட்டோம். பாக்கு மரத்துக்கு நிழல் வேணும். ஆனாலும் அது தடன்னு வளர்ந்து தென்னை மரத்துக்கு மேல போயிரும். இதுல ஏதோ ஒண்ணு பலன் கொடுக்கும், ஒண்ணு கொடுக்காது. அதெல்லாம் பின்னாடி பாத்துக்கலாம். நம்ம வேலை மரங்கள் வைக்கிறது. பலன் கொடுக்காது அதோட வேலை. அதை பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது. இது என்ன சார் கயிறுலாம் கட்டி? மீனுக்கு சாப்பாடு முள்ள இருக்குதுல்ல, மீன் அதுக்கு சாப்பாடுக்காக மாமா அத இது பண்ணுவாரு. ஆமா, இது அப்படியே லைட்டா மேல இழுத்தோம்னா அது அப்படியே மேல வரும். அதுக்குள்ள சாப்பாடு இருக்குது. மீன்கள் அதை சாப்பிட்டுட்டு போவாங்க. ஆக்சுவலா இது குழந்தைங்க இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த ஆக்டிவிட்டிஸே பிடிக்கும் இல்லையா சார்? எவ்வளவு ஹாப்பியா இருப்பாங்க இங்க வரும்போது? சார் இங்க முதல்ல கூட அவங்க ஏதோ ஒரு டைம் 2 டைம் தான் வருவாங்க. பாக்குறதுக்கு மிக அழகா இருக்கும் இது. ஆனா பயமாவும் இருக்கும் இல்லைங்களா? அடர்ந்த காடு, அடர்ந்த ஒரு வனம் மாதிரி இருக்கு. பயமாவும் இருக்கும். தேவயானி கூட ஒரு 4 டைம் 3 டைம் வந்திருந்தா பெரிய விஷயம். வரமாட்டாங்க. இல்ல இங்க இவ்வளவு அடர்த்தியான வட்டத்துல அவங்களுக்கு வரதுக்கு அச்சம் இருக்கும். பாம்பு மேல இருந்து தப்புன்னு தன்னால விழுவும். இங்க மரங்கள்ல பாம்பெல்லாம் இருக்கும். அப்புறம் சின்ன கொசு இருக்குது இல்லையா, அது கடிச்சாவே தேவயானிக்கு ஃபுல்லா வீங்கிடும். அதனால அவங்க அப்படியெல்லாம் வெளியில வரமாட்டாங்க. அவங்க வீடு அப்படியே சின்னதா பூ பறிக்கிறதுக்கு தோட்டம். அதுக்கு வந்தா கூட அவங்க சட்டை போட்டுக்குவாங்க. என்னோட சட்டையை எடுத்து இவ்வளவு தூரம் போட்டு கவர் பண்ணிட்டு தான் வெளியிலயே வருவாங்க. ஓ பாக்க நீங்க ஒரு பேன் பண்ணி பாருங்க. அடர்த்தியான ஒரு ஃபாரஸ்ட் மாதிரியான ஒரு இடம் தான் இது. இதுக்குள்ள எல்லாம் அவங்க அப்படி இவன் சொன்ன மாதிரி இவங்க வெளிச்சத்துல இப்படி இருக்கு. ஈவினிங் ஆக சொன்ன மாதிரி டார்க்கா எதுவுமே தெரியாத கார் அந்த கடைசி வரைக்கும் போலாம். அப்படியே கார்ல உட்கார வச்சு அப்படியே திருப்பிட்டு காமிச்சிட்டு போக வேண்டியது. அவங்களுக்கு எல்லாம் அவ்வளவுதான். ஓகே, தேங்க்யூ. நம்ம தோட்டத்தோட இளநீ நாமளே குடிக்கிறோம்.